மிதிலையின் வயல்களில் குளத்தியர் களைந்த குவளை மலர்கள் தாமரைகளின் மேல் விழுந்து காதலர் உள்ளம் மயக்கும் கடைக்கண்களாய் தோன்றும் எழில்மிகு காட்சி. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடலில் மிதிலையின் சோலைகள் எப்படி மத்தள ஒலி எழுப்ப, மலர்கள் விளக்கேற்ற, வண்டுகள் யாழ் இசைக்க, மயில்கள் நடனமாடும் என்று கம்பர் நம்மை வியக்க வைத்தார் அல்லவா? அந்த எழிலின் தொடர்ச்சியாக அள்ளி அள்ளி வழங்கும் இயற்கை அழகின் அடுத்த பரிமாணத்திற்கு கம்பர் நம்மை அழைத்துச் செல்கிறார். சோலைகளை கடந்த ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரும் இப்பொழுது மிதிலையின் செழுமையான வயல்வெளிகளை கடக்கிறார்கள். அங்கே கம்பர் கண்ட காட்சியை ஒரு குறும்பு கவிதையாய் நம் கண்முன் விரிக்கிறார். கேளுங்கள். பட்டவாள் நுதல் மடந்தையர் பார்ப்பு எனும் தூதால் எட்ட ஆதரித்து உழல்பவர் இதயங்கள் கொதிப்ப வட்ட நாள் மறை மலரின் மேல் வயலிடை மல்லர் கட்டக்காவி அம் கண்கடை காட்டுவ. கழனி. ஆஹா, என்ன ஒரு வர்ணனை! கழனி என்றால் வயல் நண்பர்களே. மிதிலை நாட்டின் வயல்களில் நிகழும் அழகிய காட்சியை கம்பர் நம் கண்முன் நிறுத்துகிறார். பட்டவாள் நுதல் மடந்தையர். ஆம், அங்கே வயல்களில் உழவுத் தொழில் செய்யும் பெண்கள். அவர்களின் நெற்றி பொட்டு ஒளி வீச, முகமெல்லாம் வியர்வை துளிர்க்க, அவர்கள் செய்கிற பணியின் ஈடுபாட்டில் ஒரு தனி அழகு. அந்த உழத்தியர்கள் பார்ப்பு எனும் தூதால் அவர்களின் பார்வை ஒரு தூதுவன் போல கண்கள் பேசும் அல்லவா? ஆம், அந்த பார்வையின் தூது அழகால் எட்ட ஆதரித்து உழல்பவர் இதயங்கள் கொதிப்ப. என்ன ஒரு சொல்! அந்த அழகிய ஊழத்தியரை அடைய வேண்டும் என்று மனம் விரும்பி அவர்களை சுற்றி சுற்றி வரும் ஆடவர்களின் நெஞ்சங்கள் கொதித்து ஒருவித ஏக்கத்திலும் விரக்தியிலும் தவித்து போகுமாறு. ஏன் தெரியுமா? வட்டநாள் மறை மலரின் மேல் அந்த வயல்களில் அழகிய வட்ட வடிவமான அன்றலர்ந்த தாமரை மலர்கள் செழித்து மலர்ந்திருக்கின்றன. அத்தனை அழகு! வயலிடை மல்லர் கட்ட காவி அம் கண்கடை காட்டுவ. உழவு தொழில் செய்யும் அந்த பெண்கள் வயலில் வளர்ந்திருக்கும் களைகளை பறித்து எரிகிறார்கள். என்ன களைகள் தெரியுமா? கருங்குவளை மலர்கள். அந்த கருங்குவளை பூக்களை பறித்து அருகில் பூத்திருக்கும் அந்த தாமரை மலர்களின் மேல் வீசி எரிகிறார்கள். இப்போது காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். செந்தாமரை மலரின் மேல் கருநிறக் குவளை மலர்கள் வந்து அமர்கின்றன. அடடா! அந்த செந்தாமரையின் மென்மைக்கும் கருங்குவளையின் வடிவத்திற்கும் நம் கம்பரின் கற்பனைக்கும் என்ன ஒரு பொருத்தம்! அவை பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றன தெரியுமா? அந்த அழகிய உழத்தியர்களின் அம் கண்கடை. ஆம், அழகான கடைக்கண் பார்வை போல தோற்றம் அளிக்கின்றன. அதைத்தான் கம்பர் கட்ட காவி அம் கண்கடை காட்டுவ என்கிறார். அந்த ஊழத்தியரின் கடைக்கண்களைப் போலவே அந்த களைந்த குவளை மலர்கள் தாமரையின் மேல் காட்சியளிக்கின்றன. இதைத்தான் நம் கம்பர் மயக்க அணி என்று கவிதை இலக்கணத்தில் சொல்வார். அந்த ஊழத்தியரை நாடி வந்த ஆடவர்கள் அந்த தாமரையின் மேல் கிடக்கும் குவளை மலர்களை பார்த்து, அடடா, அந்த பெண் நம்மைத்தான் கடைக்கண்ணால் பார்க்கிறாள் போல் இருக்கிறதே என்று மயங்கி அருகில் செல்கிறார்கள். ஆனால் அங்கே சென்று பார்த்தால் அது வெறும் மலர்கள். அவர்கள் மனம் எப்படி இருக்கும்? ஏமாற்றத்திலும் ஒருவித விளையாட்டுத்தனமான கோபத்திலும் இதயங்கள் கொதித்து போகுமல்லவா? அடடா, வெறும் வயல்வெளிகளையும் உழவுத் தொழிலையும் கூட காதலர்களின் இதயத் துடிப்போடு இணைத்து எத்தனை அழகாக ஒரு சித்திரத்தை கம்பர் தீட்டியிருக்கிறார் பாருங்கள். இதுதானே மிதிலை நாட்டின் வளம். நிலவளம் மட்டுமல்ல, மனிதர்களின் மனவளமும் காதல் வளமும் சேர்ந்து மிளிர்கிறது. ஒரு எளிய காட்சியில் காதல், ஏமாற்றம், அழகு என பல உணர்வுகளை பொதிந்துள்ளார் கம்பர். இந்த அழகிய வயல் காட்சிகளை தாண்டி ராமன் அடுத்து காணவிருக்கும் மிதிலையின் அற்புதங்கள் என்னென்ன, அந்த குளங்களும் பொய்கைகளும் எப்படி இருக்கின்றன என்பதை அடுத்த பாடலில் கம்பர் நமக்கு உணர்த்த இருக்கிறார். அதுவரை பொறுத்திருங்கள்.